ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு நபரும் அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற அந்த ஆடுகளை ஃபுல்லாமே மேய்ச்சிட்டு சரி சாயந்தரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆடுகளை ஃபுல்லாமே பார்த்துட்டு ஒரு வீட்டுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அவரோட தொழுவத்திலையும் அடைச்சி வச்சிருந்தாரு. அந்த நபரும் வீட்டுக்குள்ளே போய்கிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா வெளியே ஆடெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு எது தீவனம் வைக்கலையாடா அப்படி சொல்லிக்கிட்டு வெளியே போய் அவங்களும் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆடுகளை ஃபுல்லாக எண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு வந்து கருப்பன் அப்படின்ற ஒரு ஆடு இருக்கும். ஆடை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனையும் கூப்பிடுறாங்க. அவன் பையனை வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆடையும் தேடி பார்க்குறான். நான் கூட முனியாண்டி கோயில் வர வரைக்கும் அந்த ஆடு வந்து கூட தான் இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நீ வேணா வீட்டில் இரு, நான் போய்கிட்டு அந்த ஆடு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் சொல்லிக்கிட்டு அந்த பையனும் கையில் டார்ச் லைட் எடுத்துட்டு அப்படியே போகிறான். இவனும் அந்த முனியாண்டி கோயிலை தாண்டிட்டு அங்கே இருக்கிற காட்டுப்பகுதிக்குள்ளே அந்த டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு கருப்பன் அப்படின்ற பேரை சொல்லி அந்த ஆடையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆடு எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேது. அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டுப்பகுதியில் வந்து ஒரு மர்மமான சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவனும் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஒரு யானை அப்படி வேமா வர்ற மாதிரி அப்படி காட்டுறாங்க. அப்படி படத்தோட டைட்டில் கார்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே கட் பண்ண சத்தியமங்கலத்தில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு தாத்தாவை வந்துட்டு கூப்பிட்டு இவரை வந்துட்டு நான் வந்து தாத்தாவை தத்தெடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு கேஸ் எடுத்திருப்பாரு. அந்த கேஸையும் விசாரிச்சு அந்த நீதிமன்றமும் சரி இவங்களை வந்து நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த தாத்தாவை நீங்க வந்து கூட்டு போகலாம் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த நீதிமன்றத்திலேருந்து உத்தரவும் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஹீரோவும் அந்த தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு சரி வாங்க நம்ம ஊருக்கு போகலாம்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து பஸ்ல ஏற்றி உட்கார வைக்கிற இடத்துல ஒரு ஊருக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு ஊரோட பிரசிடண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவரை பார்த்துட்டு என்ன தலைவர் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த ஊரோட தலைவரும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு தாத்தா வந்து தத்தெடுத்திருக்காரு, அதனால சாட்சிக்கு வந்து நான் வந்தேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம தலைவரும் சொல்றாரு. சரி நீ என்னடா இந்த பக்கம் அப்படின்னு கேட்க என்னோட அக்கா பையனுக்கு வந்து மொட்டை அதனால நான் வந்தேன். தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து கறி சாப்பிட வந்தேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு கிண்டல் பண்ணிக்கிட்டு சரி நான் ஊருக்கு வரேன் தலைவரை ஊர்ல வச்சு பார்ப்போம் சொல்லிக்கிட்டு அந்த நபரும் அந்த பஸ்ல ஏறாரு. நம்ம ஹீரோவும் பஸ்ஸுக்குள்ள ஏறினது மட்டும் இல்லாம அவங்க தாத்தாவை வந்துட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டு பையில ஒரு பைய கொடுத்துட்டு இது நிறைய பிஸ்கட் இருக்குது அது அவங்களுக்கு பசிச்சா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இல்லையா இப்போ தான் நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு வேணாம்னு சொல்ல இல்லை சும்மா வச்சுக்கோங்க தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கோங்க சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து பின்னாடி தான் உட்காந்துருக்கோம் எதனா வேணா என்னை வந்து கூப்பிடுங்க சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடி போய் அங்கே சீட்டில் உட்கார்றாரு. அப்போ தான் அவர் கூட வந்திருப்பாரு பார்த்தீங்களா அந்த ஊருக்கார். அவர் வந்துட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வயசான காலத்தில் ஒருத்தர் வந்து தத்தெடுத்திருக்கான் பாருங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நபர் நேரம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு என்னையா இந்த வயசுல போய் அவர் தத்தெடுத்திருக்கீங்களா இவர் வச்சு நீங்கள் என்னையா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தீனாட்டையும் கேட்குறாங்க. நம்ம எல்லாம் லவ் பண்ணுற பொண்ணுக்காண்டி தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நம்ம தீனா சொல்றாரு. நம்ம ஹீரோவோட ஊரான இருட்டிப்பாளையம் அப்படின்ற ஊரை காட்டுறாங்க. பொன்னி அப்படின்ற ஒரு பெண் வந்துட்டு காட்டுல வந்து நைட் டைம் வந்துட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு யானை வந்து அவங்கள மிதிச்சு அவங்கள கொன்றுது. இந்த நியூஸ் வந்து அடுத்த நாள் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாமே தெரியுது. இந்த மாதிரி சொல்ல உடனே அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே பொன்னியோட உடம்ப பார்க்கறதுக்காண்டி அங்க இருக்கிற காட்டுப்பகுதிக்கு போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் தீனாவும் என்ன பண்றாங்க பொன்னியோட உடம்ப பார்க்க அந்த ஊர் மக்கள் எல்லாமே போட்டோம் நம்ம வந்துட்டு அவங்க வீட்டுல போய்கிட்டு இருக்கிற எல்லா பொருளையும் கொள்ளடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போறாங்க. எதுவுமே கிடைக்க மாட்டேது. கையில கிடைக்கிற 5-10 பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் வெளியே வந்துட்டு சரி நம்ம தீனா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காண்டி வராரு. நம்ம தீனா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இருக்கிற சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு கறிக்குளம் ஊத்தி அவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சொல்றாரு இந்த மாதிரி பைசா எதுவுமே இல்லடா சாப்பாடு தான்டா இருக்கு வாடா சாப்பிடலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அடிக்கிற மாதிரி போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கூட உட்காந்து அந்த கோழி குழம்பு ஃபுல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வர டயத்துல தான் அந்த போலீஸ் வந்துட்டு அந்த காட்டுப்பகுதி பக்கம் போறாங்க. சரி நான் வந்துட்டு இப்போ அந்த போலீஸ்காரை போய் பார்க்கணும்டா நம்ம தான் போய் ஃபர்ஸ்ட் ஆளா பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு இறந்து கிடக்கிற அந்த காட்டுப்பகுதிக்கு போறாரு. அந்த இறந்த பொண்ணியோட குடும்பமும் அவங்க நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அங்க வந்த உயர் அதிகாரி காவல் அதிகாரி ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உதவித்தொகை வந்து கண்டிப்பா நான் வாங்கி தருவேன் அப்படி சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் அங்க ஒரு கான்ஸ்டபிளை காட்டுறாங்க. அவர் வந்து ஹீரோக்கு வந்து ரொம்ப பழக்கம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா எனக்கு வந்து வேலை வேணும்னு சொல்லிக்கிட்டு ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லி வச்சிருப்பார். மேலதிகாரிட்ட பேசியிருக்கேன் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு கண்டிப்பா அந்த வேக்கண்ட் வந்தோடனே வந்து நான் சொல்றேன் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற அந்த ஏட்டையாவும் சொல்றாரு. அந்த ஊர்ல இருக்கிற பிரசிடண்டோட ஒய்ஃப் வந்துட்டு அங்க இருக்கிற ஏட்டையாங்க எங்க பையர்லாம் மோசமாயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு அந்த யானை மேல வந்து பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏட்டையா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா காட்டுப்பகுதியை ஃபுல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாத்தையும் வளைச்சு போட்டுட்டீங்க. இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு யானை வந்துருச்சு அது வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அவங்க மேல கேச போட்டு உங்களை உள்ள தூக்கி போட்டுருன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏட்டையாவும் அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க கட் பண்ண அடுத்து நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் ஃபுல்லாமே அங்க இருக்கிற பிரசிடண்ட பாக்குறதுக்காண்டி ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் அது மட்டும் இல்லாம தீனாவும் அவரும் போறாரு. அந்த இடத்துல தான் அங்க ஊர் இருக்கிற ஆளுங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம தீனாவையும் நம்ம ஹீரோவையும் நீங்க எந்திரிச்சுங்கடா தலைவர் வராருன்னு சொல்ல தலைவர் வந்து 8 மணிக்கு முன்னாடி இங்க வரைய மாட்டாரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம தீனாவும் அதை எப்படி நீ கரெக்டா சொல்ற அப்படின்னு கேட்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு நம்ம தலைவர் 5 மணிக்கு எந்திரிப்பாப்புல 5:10 வந்துட்டு பால் கறப்பாப்புல அது மட்டும் இல்லாம 5:30 மணிக்கு அந்த பாடு போடுற அந்த சாணியை ஃபுல்லாமே அள்ளுவாரு. அது மட்டும் இல்லாம 6 மணிக்கு வந்துட்டு கோழியை திறந்து விடுவாரு. 6:10 கோலம் போடுவாரு. 7 மணிக்கு குளிப்பாப்புல அது மட்டும் இல்லாம 7:10 சாமி கும்பிடுவாரு. அதுக்கப்புறம் என்னத்தையும் மறந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் 7:15 வந்துட்டு பல்ல விளக்குவாப்புல. அதுக்கப்புறம் சூடா அவரோட ஒய்ஃபுக்கு காப்பியை போட்டுட்டு அவர் தலைமாட்டில் போய் வைப்பாப்புல. ஒய்ஃபும் காப்பியை குடிச்சுக்கிட்டு அவர் திட்டிக்கிட்டு இருக்கும். இவரும் அப்படியே
போனது மட்டும் இல்லாம பாத்ரூம் போய்கிட்டு பாத்ரூம் வருதோ இல்லையோ உள்ள உட்காந்துட்டு ஒரு வழியே வெளியே வருவாப்புல. 7:58 அவர் ஒய்ஃபு குளிக்க போகும். போயிட்டு சேலெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவர் வெளியே வர வரைக்கும் நின்றுக்கிட்டு இருப்பாப்புல. கரெக்டா 8 மணிக்கு தான் வெளியே வருவாப்புல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரியே நம்ம தலைவர் 8 மணிக்கு வெளியே வராரு. வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஊர் மக்களையும் பார்த்துட்டு இவனுங்க என்னடா காலங்க தலை வீடு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கானுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரே வரவேற்றுக்கிட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற நம்ம ஊர் மக்களும் நம்ம தலைவர்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து அன்னைக்கு பொண்ணி வந்து இறந்து போனாங்க இல்லையா, அதை பாக்குறக்காண்டி நம்ம எல்லாருமே போனோம். அந்த இடத்துல இந்த 2 களவாணி பசங்களும் ஊருக்குள்ள போய்கிட்டு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் திருடிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்கிட்ட சொல்றாங்க. அந்த இடத்துல தான் அந்த கூட்டத்தை வந்து பொழந்துக்கிட்டு பாவாடை அப்படின்ற ஒருத்தர் வராரு. வந்தது மட்டும் இல்லாம உங்களுக்காச்சும் கொஞ்சம் பைசா தான் காணாம போச்சு, எனக்கு வந்து 5 பவுன் இன்னைக்கு மதிப்பு லட்சக்கணக்கில் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாவாடையும் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவர் பையில இருந்து அந்த தங்க நகையை எடுத்து கொடுத்துட்டு பாவாடை இது உன்னோட பொண்டாட்டி நகையா பாரு அப்படின்னு சொல்ல அவரும் பார்த்துட்டு ஆமையா என்னோட பொண்டாட்டி நகை தான் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த நகையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தீனாவும் சொல்றாரு இந்த நகையை வந்துட்டு பத்திரமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற சேட்டு ஒருத்தர் வந்து அடைய வைக்க போனோம், இந்த பைசா வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்களும் ஒயின் ஷாப்ல உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த சேட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு கூட வந்துட்டு பெரிய பெரிய பயில்வானுங்கள் எல்லாம் கூட்டு வந்துட்டு என்னை அடிச்சது மட்டும் இல்லாம இவர் உடம்புல வந்துட்டு பஞ்சரை ஆக்கி விட்டு போயிட்டாரு அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம தீனாவும் சொல்றான். நம்ம ஹீரோவும் இது வந்து கவரிங் நகை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பாவாடையும் சொல்றாரு. நம்ம பாவாடையும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து இதுக்கு தான் வருஷம் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சொல்லிக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கியா, எப்படி 15 வருஷமா ஒரே டிசைன்ல கவரிங் நகை கிடைக்குது அப்படி சொல்லிக்கிட்டு அவரும் அவர் ஒய்ஃப் வந்து திட்டிக்கிட்டே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், உன்னை வெட்டி விட்டா தாண்டி எனக்கு வந்து சரிப்பட்டு வரும் சொல்லிக்கிட்டு அவர் ஒய்ஃபையும் அவரு கூட்டிட்டு அப்படியே அந்த கூட்டத்தை விட்டு கிளம்புறாரு. அந்த ஊர் மக்களும் இவனுக்கு வந்து ஏதாச்சும் கண்டிப்பா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்கிட்டையும் சொல்ல நம்ம தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திருடுன பைசா ஃபுல்லாமே அந்த பொது நிதியில வச்சுட்டு நீங்க வந்துட்டு 100 தோப்புக்காரனை போட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதிங்க, தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அது யாரடா தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்னு சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரம் சொல்லுங்க நாட்டாம நான் வந்து பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னை யாரடா கூட்டத்துக்குலாம் வர சொன்னது, நீ ஃபர்ஸ்ட் கிளம்புடா சொல்லிக்கிட்டு அந்த நபரையும் அவர் பத்தி விட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பொது வேலை சொல்லி கூப்பிட்டா நீங்க யாரும் வர மாட்டீங்க, இவங்க தான் வர்றாங்க, அதனால இதுவே அவங்களுக்கு போதும் சொல்லிக்கிட்டு அந்த ஊர் மக்களையும் விரட்டி விட்டுருந்தாரு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க இருக்கிற தோப்புக்காரணத்தை ஃபுல்லாமே போட்டு முடிச்சுட்டு அங்க கட் பண்ண அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள வந்துட்டு நம்ம தலைவர் தோப்புக்காரணம் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா இது புதுசா தலைவர் தோப்புக்காரணம் போட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் சொல்லி ஒரு மந்திரவாதிட்ட போய் குறி கேட்காரு. அவரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 கல்யாணம் ஒன்று பண்ணணும், அது பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்க பொண்டாட்டி வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் கேட்பா சொல்லிக்கிட்டு அவரு ஒரு பரிகாரத்தை சொல்றாரு. இவரும் அங்க இருக்கிற முனியாண்டி கோயிலுக்கு நைட் டைம்ல போய்கிட்டு சரின்னு அந்த பூஜையில வந்து கலந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த சாமியார் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் சுவாக சொல்லிக்கிட்டு இருங்க, நான் போய் பொண்ணு அழைச்சிட்டு வரேன் சொல்லிக்கிட்டு அந்த சாமியாரும் அங்க இருந்து போறாரு. அந்த சாமியார் போனது மட்டும் இல்லாம ஒரு வயசான ஒரு கிழவியை கூட்டு வந்துட்டு அவருக்கு வந்து பொண்ணா கூட்டு வந்து உட்காரு. நம்ம தலைவரும் பார்த்துக்கிட்டு மிரண்டு போயிருந்தாரு. ஏயா உனக்கு இந்த ஊர்ல வேற பொண்ணே கிடைக்கலையா, அது வயசான நாளைக்கு சாக போற பாட்டியை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பாட்டின்னு சொல்லாதீங்க வாயில் அடிங்க அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியா நம்ம தலைவரை சமாதிக்க வச்சுட்டு சரி நீங்க வந்து தாலியை கட்டுங்க சொல்ல நம்ம தலைவர் தாலி கட்டியிருந்தாரு. இதை ஃபுல்லாமே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சைட்ல இருந்துட்டு செல்போன்ல போட்டோ பிடிச்சிருந்தாங்க. அதனாலதான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நம்ம தலைவர் வந்துட்டு அப்பப்போ தேவைப்படுற நேரத்தில் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைவரும் ஏன்டா இப்படி என்னை உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க மட்டும் இல்லாம கையில ஒரு நோட்டீஸையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி மயான கொள்ள நடக்குற பக்கத்து ஊர்ல நீங்க போங்க, ஊர்ல எவனுமே இருக்க மாட்டானுங்க, நீங்க உங்களுக்கு தேவைப்படுறதுலாம் திருடிட்டு நீங்களும் ஜாலியா இருங்கடா சொல்லிக்கிட்டு அந்த நோட்டீஸையும் கொடுக்காரு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் தீனாவும் அந்த ஊருக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இடத்துல அவங்க ஊருக்காரர் ஒருத்தர் வராரு. வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வெட்டியாவே சுத்திக்கிட்டு இருக்கீங்களா தம்பி, கோயிலுக்கு வந்துட்டு வெள்ளடிக்க வாங்க, ஒரு 2 மணி நேரம் வேலை பாருங்க, ஆளுக்கு 200 ரூபா நான் தர்றேன் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஆளும் சொல்றாரு. அப்பதான் நம்ம தீனா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஆமா இவர் 10,000 ரூபா கொடுக்காரு அப்படி சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற அவரே கலாய்ச்சி விட்டுருந்தாரு. அவரும் போங்கடா உங்களை போய் ஒரு ஆளுன்னு சொல்லி கூப்பிட்ட மாத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் அந்த டீ கடைக்காரர்கிட்ட விசாரிச்சுக்கிட்ட இடத்துல நைட்ல தான் அந்த மயான கொள்ள நடக்கும், ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளையுமே அந்த சுடுகாட்டுக்கு போயிருவாங்க, ஊர்ல வந்து ஒன்லி பெண்கள் மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க சொல்லிக்கிட்டு அந்த டீ கடைக்காரரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. டைம் வருது, நம்ம ஹீரோவும் நம்ம தீனாவும் அங்க இருக்கிற ஊர்ல இருக்க வீடு ஃபுல்லாமே சுத்தி பார்த்துட்டு இருக்க இடத்துல ஒரு வீடு வந்து ரொம்ப பெருசா தெரியுது. அது மட்டும் இல்லாம வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வெளியே ஒரு பாட்டி படத்துக்கு இதுதாண்டா நம்மளுக்கு கரெக்டான வீடு, இந்த வீட்டுக்குள்ள போய் கொள்ளடிக்கலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் தீனாவும் வீட்டுக்குள்ள போனது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள தாப்பாலும் போட்டுக்கிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. திருட வந்துட்டான் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோயின் காலத்துல வச்சுக்கிட்டு கத்தி மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் மூஞ்சி ஃபுல்லாமே மேக்கப் போட்டுக்கிட்டு அவங்களும் பயந்துக்கிட்டு எங்க வீட்டுல யாருமே இல்ல, ஆம்பளை இல்ல, எங்க அப்பாவும் வெளியே போயிட்டாரு அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. சரி கையில காதுல கிடக்கிறத ஃபுல்லாமே கலட்டு அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற பொருளை ஃபுல்லாமே கழட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம சரி பீரோல தர அப்படின்னு சொல்ல பீரோவை திறந்ததை பார்த்தா வெறும் 1000 ரூபா மட்டும் தான் இருக்கு. இந்த 1000 ரூபா வச்சு என்னடி பண்ண, அவங்க அப்பா வந்துட்டு உனக்கு சேர்த்து வச்சானா இல்லையா அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, எங்க அப்பா வந்துட்டு எல்லாமே பேங்க்ல வச்சிருக்காரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, உங்க அப்பா விருதா ஒரு கஞ்ச பிசுனா ரெடி அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். அங்க இருக்கிற ஒரு போனையும் பார்த்துட்டு சரி இந்த போனை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்ல இது வந்து 23,000 ரூபா சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க. சரி நீங்க போன் தான் வச்சுக்கோங்க, அதில் உள்ள சிம் கார்டு மட்டும் காட்டி கொடுங்க, எனக்கு வந்து கான்டாக்ட்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல நம்ம தீனாவும் இல்ல எனக்கு வந்து மொத்தமாக தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு அந்த போனையும் எடுத்துருந்தாங்க. கழுத்துல இருக்கிறது
வந்து கத்தி இல்லை சீப்பு அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரிய ஹீரோயின் சொல்ல அதுக்கப்புறம் சீப்பை கீழே போட்டு வேற ஒரு கத்தி எடுத்து அவங்க கழுத்துலையும் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சரி நாங்கள் கிளம்புறோம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் போறாரு. அந்த டயத்தில் தான் நம்ம தீனா என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வச்ச சரக்கு சும்மா இருக்குடா, அதுக்கு வந்துட்டு கடை வேற பூட்டியிருப்பாங்க, நம்ம சைடிஸை வந்து இந்த வீட்டிலேயே தேடிக்கலாம் சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற சமையல் கட்டுக்கு போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வெளி டம்ளரை எடுத்துட்டு அவங்களும் போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து பூண்டு ஊறுகாய் இருக்குது, வேணா அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த ஊறுகாய் டப்பாவை எடுத்துட்டு வெளியே வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் வந்து கொஞ்சம் மோசமான ஊருங்க, ஆண்கள் இல்லாத இடத்துல வீட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளையான்னு சொல்லிக்கிட்டு ஊரில் இருக்க பெண்கள்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வெளியே போய் தப்பிச்சு போயிருங்க சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு ரூட்டை இங்கே அமைச்சிக்கிட்டு அவங்களும் கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் விடியுது. இந்த விஷயம் ஃபுல்லாமே அங்கே ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. நம்ம பாட்டி அம்மாவும் இந்த மாதிரி பைசாலாம் போச்சு, என் பையன் வேற வீட்டில் இல்லையே சொல்லிக்கிட்டு அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்க உள்ள வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின்ட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா நைட்டு 11 மணிக்கு தொலைஞ்சு போச்சு, நீங்கள் வந்து காலையில் 8 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, சரி என்னென்ன தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒரு 5 பவுன் தொலைஞ்சு போச்சு சார், அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளி டம்ளர் பூண்டூர் முதற்கொண்டு எல்லாமே காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொருளை நான் கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடுவோமா அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம போலீஸ்காரன் சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் அவங்க எங்கேயுமே போல சார், இங்கே தான் இருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ரூமையும் நம்ம ஹீரோயின் வந்து திறந்து காமிக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே தாண்ட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டை சுவர் இருக்குது. அதுலேயே நம்ம ஹீரோவும் நம்ம தீனாவும் காலையில் வரைக்கும் அது மேலே ஏறுறதுக்காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால இன்னுமே ஏற முடியல. நம்ம போலீஸ்காரங்க வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவரும் அங்கே இருக்கிற அந்த போலீஸ் வண்டியிலேயே ஏறி போகிறாரு. அந்த டயத்தில் தான் அந்த ஹீரோயினோட அப்பா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கேஸ் எதுவுமே போட்டாதீங்க சார், என் பொண்ணு வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா, இவங்க வந்துட்டு கேஸ் போட்டுட்டீங்க சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஏதோ பண்ணிடுவானுங்க, அதனால கேஸ் எதுவுமே வேணாம், சும்மா 2 தட்டு தட்டிட்டு அவங்கள வந்து அமுச்சு விட்டுருங்க சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ மேலே கேஸ் எதுவுமே வேணாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சொல்லியிருந்தாரு. நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கிற காலேஜுக்கும் அப்பப்போ போய்கிட்டு அவர் வந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினும் நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் அங்கே கான்ஸ்டபிளாக இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பேச போறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்கு, 2 லட்ச ரூபா தேவைப்படுது, நீ பைசா கொடுத்தனா கண்டிப்பாக உனக்கு வந்து நான் போஸ்டிங் வாங்கி கொடுத்துருவேன் சொல்லிக்கிட்டு அந்த ஏட்டையாவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுக்குற கூட ஆள் இருக்காங்க, நீ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்றதுனால தான் உனக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம கேட்டையாவும் சொல்றாரு. சரியா நான் வந்து எப்படியாச்சும் பைசா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருதேன் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து போறாரு. அது மட்டும் இல்லாமல் பைசா எப்படா புரட்டுறது அப்படி சொல்லிக்கிட்டு அவரும் நம்ம தீனாட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் அங்கே ஊரில் வந்துட்டு அடிக்கடி பொண்ணு பார்ப்பாரு பார்த்தீங்களா, அந்த ஆள் வந்து வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம தீனாட்டையும் பேசிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து கூட்டு வராரு. ஹீரோட்ட வந்துட்டு நான் வந்து ஒரு மந்திரிச்ச முட்டையை வந்து தர்றேன், நான் சொல்கிற பொண்ணு மேலே வந்து நீங்கள் அடிச்சிருங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை வந்து நீயே பண்ண வேண்டிய அப்படின்னு சொல்ல கன்னி பசங்க பண்ணாதான் இது வந்து பழிக்கும் சொல்லிக்கிட்டு அந்த மந்திரவாதி சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபரும் சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம தீனாவும் சொல்கிறான், இது வந்துட்டு இந்த சின்ன மேட்டருக்காண்டி அவன் வந்து 5000 ரூபா தரேன்ருக்காண்டா, இது வந்து நீ வேஸ்ட் பண்ணிடாத, நம்ம வந்து அவனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம தீனாவும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஒரு வழி வந்து சம்மதிச்சுட்டு அந்த காலேஜ் கிட்ட போகிறாங்க. அந்த காலேஜில் இருந்த ஆளும் வந்துட்டு இந்த பொண்ணு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எல்லோ கலரில் ஒரு பேக் போட்டுருக்கலாம், அந்த பொண்ணு மேலே இந்த முட்டையை அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த நபரும் சொல்கிறாரு. நம்ம தீனாவும் அங்கே இருக்கிற ப்ளூ கலர் பொண்ணா அப்படின்னு கேட்க, ப்ளூ கலர் பொண்ணு யாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அவன் மேலே முட்டை அடிக்கணுமா சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சரி கடைசியில் நம்ம ஹீரோக்கு வந்து ஃபோன் போட்டு சொல்லுடா, அந்த எல்லோ கலர் பொண்ணு மேலே தான் அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த நபரும் சொல்கிறாரு. இவரு ஃபோன் பண்ணி பார்க்குறேன், என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற நபர்கிட்ட ஃபோன்லேருந்து போய் ஃபோன் பண்ணி பார்க்காங்க. அவரும் ஃபோன் எடுக்க மாட்டாரு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பஸ்ஸில் ஏறாரு. அந்த நபரும் பின்னாடியே பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. அதே இதில் தான் நம்ம தீனாவும் முட்டை எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு அவர் பையில் இருக்கிற முட்டையை எடுத்துட்டு அடிக்க போகிற இடத்துல அந்த முட்டை மிஸ் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்க. அந்த நபர் மேலேயே முட்டை விழுந்து அந்த நபரும் கீழே விழுந்துருந்தாரு. அவருக்கு கையிலேயே ரொம்ப நல்லா அடிபட்டுருது. இப்போ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் யாரடி இவங்க அடிக்கடி உன்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் அன்னைக்கு எங்கள் வீட்டில் திருட வந்தானுங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து இவனுங்க தாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அப்படித்தான் ஒரு நாள் அவங்கள வீட்டுக்கு போய்கிட்டு ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் இருந்த ஒரு வந்து செயினை வந்து காணோம். அப்போ தான் நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஃபோனில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு காலேஜ் போகும்போதுலாம் அந்த செயின் இருந்துச்சு, இப்போ வந்து செயினை காணமேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. காலேஜில் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்டே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் அவர் எதுக்கு டேபிள் வந்துட்டு நம்ம பிரசிடண்டோட பொண்ணு உட்காந்துருக்கோம், அவர் கழுத்தில் வந்துட்டு அந்த செயின் இருக்கும். அந்த செயினையும் பார்த்தது மட்டும் இல்லாமல் மயில் செயின் இருக்கும். அந்த செயினையும் பார்த்துட்டு இது வந்து என்னோட செயின் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அது எப்படி உன்னோட செயின் நீ சொல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இல்லடி இது வந்து எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணது, எங்கள் அம்மா வந்து இப்போ உயிரோட இல்லை, நான் வந்து இத்தனை நாள் அந்த செயினை வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ 2 நாளாக காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் வந்து இந்த செயின் வந்து அந்து போச்சு, நான் வந்து அந்த செயினை வந்து ஒட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பின்னாடி போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த செயின் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த செயினை போய் கேட்கலாம் சொல்லிக்கிட்டு அவங்களும் போய் கேட்குற டயத்தில் அந்த குண்டா உட்காந்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட செயினை, எங்கள் அப்பா வந்துட்டு டெய்லி 2 செயின் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. செயினையும் தரமாட்டுது. அது மட்டும் இல்லாமல் இது உன்னோட செயினாவே இருந்தாலும் கூட நான் வந்து இது தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு பொண்ணும் சொல்லிடுது. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்க டயத்தில் தான் நம்ம ஹீரோவையும் பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நீ ஒரு உதவி பண்ணணும், இந்த மாதிரி குண்டா ஒரு பொண்ணு இருப்பாங்க, அதாவது உன்னோட ஊரோட பிரசிடண்டோட பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவள் கழுத்தில் வந்துட்டு என்னோட செயின் ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு எப்படியாச்சும் நீ வந்து எனக்கு எடுத்து தரணும் சொல்லிக்கிட்டு அந்த ஹீரோயின் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நீ எடுத்து தந்தேன்னா உனக்கு வந்துட்டு நான் வந்து பைசா தர்றேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த செயினை வந்து யார் எடுத்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீனா தான் எடுத்தோம். அந்த பிரசிடண்டோட ஒய்ஃப்ட்டு தான் அந்த
செயினையும் வித்திருப்பாரு. இதை ஃபுல்லாமே தெரிஞ்ச நம்ம ஹீரோவும் சரி நான் வந்து செயினை வந்து கண்டிப்பாக எடுத்து தரேன் சொல்லிக்கிட்டு அவரும் போறாரு. போனது மட்டும் இல்லாமல் நம்ம பிரசிடென்ட்டையும் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு செயினை வந்து கண்டிப்பாக எடுத்து தரணும் அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. ஏன்டா இப்படி என்ன உயிரை வாங்குறீங்க சொல்லிக்கிட்டு நம்ம பிரசிடென்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்களா எடுத்து தரீங்களா இல்லை நான் போய் எடுக்கவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம பிரசிடென்ட்டும் சரி நானே போய் எடுத்து தரேன் சொல்லிக்கிட்டு அவரும் போறாரு. அவங்க ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணு 2 பேரும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க டிவியை பார்த்துட்டு. அது மட்டும் இல்லாமல் மொபைலையும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. சரி இவங்க எப்படா தூங்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம செயினை போய் எடுக்கலாம் சொல்லிக்கிட்டு ஒரு வழியாக அந்த செயினை எடுத்துட்டு ஹீரோ கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின்ட்டே கொடுத்து இந்த செயின் வந்து 2 நாளைக்கு போடாதீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்னு சொல்லிக்கிட்டு தீனா வந்துட்டு பைசா கேட்க அந்த பொண்ணு பைசா கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த பைசா வந்து வேணாம் நீயே வச்சுக்கோ சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டே பைசா வாங்கி கொடுத்துட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி என்னை டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த செயினுக்காண்டி தான் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா சொல்லிக்கிட்டு அந்த செயினையும் மறுபடியும் நம்ம ஹீரோவோட மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா உன்னோட அம்மா காண்டி தான் நீ வந்து இது சொன்ன அதனால தான் நான் வந்து செயின் எடுத்து தந்தேன் உனக்கு வந்து அம்மா கிடையாது இல்லை அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு குடும்பம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம தீனாவும் அவன் வந்து ஒரு அனாதமா ஏன்னா நானும் ஒரு அனாதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்டே சொல்றாரு. ஸோ ஃபுல்லாமே நம்ம தீனாவும் சொல்லி முடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் கொஞ்ச நாளைக்கு வந்து அவளை ஃபாலோ பண்ண வேணாண்டா அதுக்கப்புறம் அவளே நம்மளை தேடுவா சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற காலேஜ் முன்னாடி அவர் டீ கடை முன்னாடி ஒளிஞ்சொளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 2-3 நாளாக நம்ம ஹீரோயினே காணோம். அந்த காலேஜ் வெளியே இருக்கிற அந்த செக்யூரிட்டிகிட்ட போய்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணை வந்து காணமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அவரும் இதெல்லாம் என்கிட்ட கேட்காதப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஒரு கையில் கொஞ்சம் பைசா கொடுத்துட்டு சரி அந்த பொண்ணு இப்போ எங்கே தான் போயிருக்கு அப்படின்னு கேட்க பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் அங்கே இருக்கிற முதியோர்களுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாட்ச்மேனும் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் நம்ம தீனாவும் ஒரு வழியாக அந்த ஆசிரமத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே போய்கிட்டு சரி உள்ளே போகலான்னு சொல்லி போக அங்கே இருக்கிற வாட்ச்மேனும் அவர் வந்து உள்ள விட மாட்டாங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் தான் உள்ள விடுவேன்னு சொல்லிக்கிட்டு அந்த வாட்ச்மேனும் அவங்களுக்கு தடுத்து வெளியே நிறுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் இந்த பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் வந்து அங்கே ஊர்க்காரர் ஒருத்தர் தான் எடுத்திருப்பாரு. அவரை பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இவரோட ஆளு தான் தெரிஞ்சிருந்தா நான் உள்ள விட்டுருப்பேனே சொல்ல அவரும் உள்ள வந்துருந்தாரு. சரி பெயிண்டிங் வேலை பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் தீனாவும் அங்கே பெயிண்ட் அடிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் அங்கே ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு பாட்டிமா வந்துட்டு அங்கே பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு வந்து டீ கொடுத்துக்கு போகிறத நம்ம தீனாவும் என்ன டீ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இது டீ கிடையாது காஃபின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாட்டியம்மாவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற நர்ஸுங்க ஃபுல்லாமே இந்த மாதிரி பசங்க பெயிண்ட் அடிக்க வந்திருக்காங்க அவங்க 2-3 நாளாக ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற டயத்தில் தான் நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உன்னைய பார்க்கறத தாண்டி அங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இல்லை அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற இடத்துல பார்க்கறது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த டயத்தில் தான் அங்கே இருக்கிற முதியோர் ஒருத்தர் வந்துட்டு அப்பப்போ வெளியே போயிட்டு வராரு. அந்த வாட்ச்மேனும் திட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி இவருக்கு திட்டு வாங்குறது தான் வேலைன்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு முதியோரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து வேற சொந்தக்காரங்க யாருமே கிடையாது அவர் வந்து ஒரு தனி மரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் அது வந்து கொஞ்சம் பாவமாக போயிருது. அதுக்கப்புறம் சரி இவர் கூட கொஞ்சம் க்ளோஸாக பழகலாம்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் நல்லா பழகிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரையும் எடுத்து பார்த்துட்டு சரி நம்ம வந்து வெளியே போகலாம் சொல்லிக்கிட்டு அந்த முதியோரும் வெளியே போகிற டயத்தில் தான் சும்மா நீங்கள் வந்து எங்கேயுமே போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் என்னை வந்து எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அந்த தாத்தாவையும் திட்டி மறுபடியும் உள்ள அனுப்பி விட்டுருந்தாரு. அந்த நோட்டீஸை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு சினிமாவுக்கு நம்ம தாத்தாவை கூட்டு போகிறாரு. போனது மட்டும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் நைட்டு வர்றாங்க. இதை ஃபுல்லாமே நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தாத்தாவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பாட்டிமாவை வந்துட்டு ஒருத்தர் வந்து தத்தெடுத்துட்டு போறாரு. இதை ஃபுல்லாமே பார்த்து நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற வாட்ச்மேன்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி தத்தெடுக்கலாமா அப்படின்னு கேட்க ஆமா இது அந்த டாக்டர் வந்து தத்தெடுத்துட்டு போயிருக்காரு. அவரோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட் இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து படிக்க வச்சாங்க. அவருக்கு நல்ல நிலைமையா இருக்கும்போது அவங்க அம்மாவும் இப்போ இறந்து போயிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிற அம்மாவை தத்தெடுத்துட்டு போயிட்டு அவங்களும் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த வாட்ச்மேன் சொல்றாரு. அதுக்கடுத்து தான் சரின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை நம்ம தத்தெடுக்கலாம் சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற கோர்ட்டுக்கும் போய்கிட்டு இந்த மாதிரி தாத்தாவை தத்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தாத்தாவை தத்தெடுத்துட்டு வந்திருந்தாரு. இந்த ஃபிளாஷ்பேக்கை ஃபுல்லாமே நம்ம தீனாவும் சொல்லி முடிக்காரு. இதெல்லாம் பஸ்ஸில் கேட்டுக்கிட்டு அந்த நபரும் சரிப்பா பஸ் டிவியில் ஒரு பாட்டும் இல்லை சரி நீ சொன்னதே நல்ல நேரம் போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவரு கிண்டல் அடிச்சுக்கிட்டே பஸ்ஸை விட்டு இறங்குறாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு கேட்க நம்ம தீனாவும் நீ வந்து தூங்கலையாடா முடிச்சுக்கிட்டு தான் இருந்தையாடா அப்படின்னு சொல்ல ஆமா நான் வந்து தூங்கலை சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஒரு உண்மையை சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பொண்ணி வந்து இந்த யானை மிதிச்சு இறந்தா பார்த்தியா அவனோட பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா நிதி வந்துச்சுரா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு பெரியவரை கூட்டு போய்கிட்டு நம்மளோட ஊருக்கு கூட்டு போயிடலாம் அவர் வந்துட்டு யானை மிதிக்க வச்சு கொண்டதுக்கு அப்புறமா அந்த பைசாவை வாங்கிட்டு என்ன நான் வந்து லைஃப்ல செட்டில் ஆயிருவேன் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இதுதான்டா உன்னோட மாஸ்டர் பிளானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தீனாவும் நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா ஒரு ஊருக்கு வந்து இறங்கிருந்தாரு. இறங்க மட்டும் இல்லாமல் தாத்தாவையும் கூட்டு போட்டு டயத்தில் அந்த ஊரில் இருக்க மக்கள் ஃபுல்லாமே அவர் வந்து ரொம்ப முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா புதுசாக நம்மளை முறைச்சு பார்க்குறாங்களே சொல்லிக்கிட்டு அந்த தாத்தாவும் அப்படியே போய்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. வீடு வந்து ரொம்ப குடிசை வீடு மாதிரி இருக்கு. பார்த்துட்டு இதில் தான் நான் தங்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாத்தாவும் கேட்க இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் தங்குங்க அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது ரெடி பண்ணுறேன் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. இந்த தாத்தாவும் அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற அந்த எல்லாருக்கூடையுமே கொஞ்சம் பேசுறதுக்காண்டி போகிறாரு. எல்லாருமே
எல்லாருமே இது வந்து திருடனோட தாத்தா அப்படி சொல்லிக்கிட்டு அவங்களும் எதுவுமே பேச மாட்டாங்க, யாருமே ஒன்றா உட்காந்து பேச மாட்டாங்க, எல்லாருமே அவங்கள வந்து தவிர்த்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் நைட் டைம் வருது. சரி சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிக்கிட்டு 2 தோசையை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம தாத்தாவும் இதெல்லாம் எனக்கு வந்து வேணாம், நான் வந்து பிரியாணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காரு. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு வெளியே போகிறாங்க. அவங்களோட பைக் எடுக்க மாட்டுது. சரிடா ஒரு ஆஃப் தாண்டா இருக்குது, கொஞ்சம் கட்டிங்காச்சும் போட்டுட்டு போகிறேன்டான்னு சொல்லிட்டு மதியனா கேட்க, இல்லைடா வெயிட் பண்ணுறா, நம்ம வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சரக்கு சாப்பிடலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவரும் போகிறாரு, ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பெரியவரும் கேட்காரு. அதுக்கப்புறம் தம்பி அப்படின்ற ஒரு கடை பேர் சொல்லிட்டு அந்த கடையில் வாங்கிட்டு வா, அப்போ தான் நான் சாப்பிடுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி மறுபடியும் இன்னொரு டைம் போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சரக்காச்சும் சாப்பிட்டு போகிறோம்டா சொல்லிட்டு நம்ம தீனா கேட்காரு. சரக்குலாம் வேணாம் மச்சான், நீ போய் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்காரு. அந்த பிரியாணியை பார்த்தது மட்டும் இல்லாமல் இது வந்து எலும்பா இருக்கு, ஒரு லெக் பீஸ் கூட போடலையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு வந்து இதுவும் வேணாம், நீங்கள் வந்து வேற எதுவும் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம தீனாவும் இந்த கிழவனை முதல்ல கொல்ல போகிற பாருடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு, சரி இந்த ஒரு டைம் மட்டும் போடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம தீனாவும் இடே இப்போ மாச்சா அந்த சரக்கை குடுறானா, வேணா குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இடே இதை லாஸ்ட் டைம்டா, இதுக்கப்புறம் அவன் கேட்டானா அந்த கிழவனை நானே கொண்டு போட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கோவத்தில் போய்கிட்டு அங்கே இருக்கிற கடையில பிரியாணி வாங்கி வந்து டயத்தில் தான் அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சரக்கையும் குடிச்சு முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த சாப்பாடை ஃபுல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவரும் நல்லா போதையில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இவன் முரட்டு குடியாரனா இருப்பான் போலடா, இவனை போய் நம்ம தத்த எடுத்துட்டு வந்திருக்கமாடா சொல்லிக்கிட்டு நம்ம தீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த போதையில் எந்திரிச்ச தாத்தாவும் சரி என்னோட காலாமிக்கு விடான்னு சொல்ல நம்ம தீனாவும் காலாமிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே அந்த கொசுக்கடியில் அவங்களும் படுத்துருக்காங்க. இந்த பெருசு வந்த முத நாளே நம்மளை இப்படி பண்ணுதடா, இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண போறோம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஒரு ஊர்ல தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கேம்புக்கு போனோம்ல, அங்க இருக்கிற தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து தத்தெடுத்துட்டு வந்துட்டாருடி அப்படின்னு சொல்ல அதை பாக்குறக்காண்டி நம்ம ஹீரோயின் வர்றாங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம நம்ம தாத்தாவும் நீ என்னமா இங்க வந்திருக்க, உனக்கு அந்த பையனுக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு கேட்க, நீ வந்து அவனை காதலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் கேட்க நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லியிருந்தாங்க. சரி இதுதான் நீ வாழ போற வீடுன்னு சொல்லிட்டு அந்த வீடையும் காமிக்காரு. குடிசை வீடா இருக்கு, எல்லாமே தூசி பிடிச்சு கிடக்கு. தாத்தாவை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சரி வீட்டை ஃபுல்லாமே நல்லா ஒற்றடிச்சு கிளீன் பண்ணுங்கம்மான்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வீட்டை ஃபுல்லாமே கூட்டி முடிச்சுட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வராரு. அவங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இவங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சமா காதல் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் அங்க போக இங்க போகன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ ஒரு பிளான் போறாரு. சரி இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆகாது, அவனை கூட்டு போயிட்டு கொண்டுலாம்டா சொல்லிக்கிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. போனது மட்டும் இல்லாம யானைக்கு பிடிச்சதான அந்த பாலப்பழம், அது மட்டும் இல்லாம பலாப்பழத்தை ஃபுல்லாமே கொண்டு போறாங்க. என்னோட குலதெய்வம் வந்துட்டு காட்டுக்குள்ள தான் இருக்கு தாத்தா, நம்ம போயிட்டு அங்க படையல் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு சாமி கும்பிட்டு வரலாம் சொல்லிக்கிட்டு அந்த தாத்தாவையும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா அந்த வாழைப்பழத்தை ஃபுல்லாமே வெட்டி முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாம பலாப்பழத்தையும் வெட்டி முடிச்சுட்டு சரி நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தீனாவும் சரி நான் போய் விறகு எடுத்துட்டு வரேன் பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரு 2 பேருமே கிளம்பி மலை மேல போய் உட்காந்துக்கிட்டு சரி இந்த தாத்தாவை எப்படியாச்சும் நீங்க அந்த யானை வந்து போட்டு தொழிலிடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் அந்த யானையை பின்னாடி வேமா வந்துகிட்டு இருக்கு. தாத்தாவை மிதிச்சு கொண்டுருந்தா சொல்லிக்கிட்டு இவங்களும் சந்தோஷத்துல இருக்கிற இடத்துல அங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் மேல வந்து துப்பாக்கி வெடிச்சது மட்டும் இல்லாம அந்த யானையை அங்க இருந்து பயந்துட்டு போயிருது. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வேமா வந்தது மட்டும் இல்லாம அந்த தாத்தாவை பார்த்துட்டு காட்டுக்குள்ள நீங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க நம்ம ஹீரோ வேமா ஓடி போய்கிட்டு இந்த மாதிரி என்னோட சாமி தாயா, இதுக்கு வந்து சாமி கும்பிடுறதுக்கான அங்க வந்தோம் சொல்லிக்கிட்டு அந்த ஃபாரஸ்டோட ஆபீசரும் சொல்றாரு. நீங்க எந்த ஊருக்காரங்களன்னு சொல்ல அவங்களும் அந்த ஊர் பேரெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த பூஜைலாம் உங்களுக்கு தேவைதானா, உங்க உயிர் போச்சுலாம் யாரையா அவங்கள பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம தாத்தாவும் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரருக்கு நன்றி சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. தாத்தாவை கொள்ற பிளான் மிஸ் ஆயிருச்சுடா, சரி அடுத்த பிளான் அவர் வந்து கொண்டுலாம்டான்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம தலைவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்ததுல இருந்து யாருமே என்னோட காட்டுக்கு வந்து காவல் போக மாட்டாங்கடா, நீங்க வேணா காவலுக்கு போங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நாங்க வந்து போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தாத்தாவை வந்துட்டு கீழே படுக்க வச்சுட்டு அவங்களும் மேல ஒரு பரல்ல போய் உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல தான் நம்ம தீனாவும் தாத்தா வந்துட்டு தாத்தா தண்ணி நிறைய குடிங்க தாத்தா, அந்த வயசான காலத்துல தண்ணி நிறைய குடிக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அந்த தாத்தாவை ஏன்டா இப்படி வயசான காலத்துல உயிரை வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாத்தாவும் தண்ணியை ஃபுல்லாமே குடிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்தது மட்டும் இல்லாம தீனாவை கூப்பிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஏன்டா தண்ணி நிறைய குடிச்சாருன்னா அப்பப்போ இவர் வந்து பாத்ரூம் போவார்டா, அதனால அந்த யானை வந்து சீக்கிரமே மிதிச்சு கொண்டுரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தீனாவையும் கூப்பிட்டுட்டு அவரும் போறாரு. சரி யானை வந்து கொண்டுருண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் மேல இருக்கிற பரல்ல படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கடுத்த நாள் அந்த தாத்தா வேமா எந்திரிச்சிட்டு பரன் மேல போனது மட்டும் இல்லாம அவங்களை எழுப்பிக்கிட்டு ஏன்டா ஃபுல்லா வெயில் அடிக்கி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அவங்களும் எந்திரிச்சு கீழே வந்துருந்தாங்க. சரி இந்த பிளான் வேஸ்டா போச்சு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்க இடத்துல தான் அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு ரேஷன் கடைக்கு வந்துட்டு அந்த யானை வந்தது மட்டும் இல்லாம அந்த அரிசியை ஃபுல்லாமே கீழே தள்ளி விட்டுருக்கோம், நம்ம வந்து ரேஷன் கடையில வந்து காவலுக்கு வந்துருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி ஊர் தலைவர்கிட்ட சொல்லி நம்ம அடுத்த நாள் ரேஷன் கடைக்கு வந்து காவலுக்கு வரலாம், என்னைக்காச்சும் அந்த யானை வந்துட்டு நம்ம தாத்தாவை வந்து கொல்லட்டும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்க இடத்துல அந்த தாத்தாவும் வராரு. வந்தது மட்டும் இல்லாம யூரின் போலான்னு சொல்லிக்கிட்டு நம்ம தீனாவையும் கூட்டு போறாரு. அந்த இடத்துல தான் அந்த வயல்ல ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, என்ன அப்படின்னு கேட்க காட்டு பண்ணிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தாத்தா வாங்க தாத்தா எனக்கு வந்து தூக்கம் வருது தாத்தா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சரி தண்ணி வேணா குடிடா அப்படின்னு கேட்க, நாட்டு வைத்தியத்தில் வந்து தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க, ஆனா இங்கிலீஷ் வைத்தியத்தில் வந்துட்டு தண்ணியே குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தண்ணி எதுவுமே குடிக்காதீங்க, சத்தம் போடாம படுத்து தூங்குங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம தீனாவும் தாத்தாவும் தூங்க சொல்லியிருந்தான். அதுக்கடுத்த நாள் என்ன ஆகுது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அந்த யானை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாமே சேதப்படுத்திட்டு போயிருச்சு. அப்போ தான் அந்த ஊரில் இருக்கிற மக்களும் இன்னைக்கு தாண்டா தப்பிச்சிங்க, நீங்கள் நேற்று போய் ரேஷன் கடையில் காவலுக்காகறக்காண்டி போனீங்க, இல்லைனா யானை உங்களை மிதிச்சே கொண்டிருக்குண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்டா இது நான் சதமூலம் வீட்டிலேயே இருந்திருப்பானடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தாவும் நம்மளும் படுத்திருந்தோம்னா நம்ம 3 பேருமே அந்த யானை நசுக்கி இருக்குண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் அவங்க ஊரில் வந்துட்டு ஒரு புலி வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணு கடிக்கிறதுக்காண்டி போக அங்கே ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நீ நகன்றாதமா, அந்த புலி உன்னை கடிச்சிருமா சொல்லிக்கிட்டு அவங்கள சைடில் இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோவும் வராரு. அது மட்டும் இல்லாமல் தாத்தாவும் வராரு. நம்ம தாத்தாவும் அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கூட்டத்தை ஃபுல்லாமே புலந்துட்டு முன்னாடி வந்துக்கிட்டு அந்த புலி முன்னாடி கொஞ்சமாக போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் என்னடா இவர் யானை மிதிச்சு சாகும் பார்த்தேன், ஒரு வழியாக புலி கடிச்சு செத்து போயிடுவார் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் நினைச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம தாத்தாவும் அந்த புலி கிட்ட போனது மட்டும் இல்லாமல் சொடக்கு போடுறாரு. அந்த டயத்தில் அவர் கூட வளர்க்குற நாய் ஒன்று கத்திக்கிட்டு இருக்கு. புலியும் அது அந்த பொண்ணை பார்க்காம அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த டயத்தில் தாத்தாவும் மெதுவாக பக்கத்தில் போனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை அவங்களோட அப்பாட்டையும் கொடுத்துருந்தாரு. அப்போ தான் மறுபடியும் கையில் ஒரு சொடக்கு போடுறாரு. அந்த இடத்துல அந்த நாய் கத்துறது நிப்பாட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவை அந்த புலி பார்த்துக்கிட்டே இருக்கு. 2 பேரும் மாறி மாறி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல அந்த தாத்தாவை ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த புலியும் தப்பிச்சு காட்டுக்குள்ள மறுபடியும் ஓடிடுது. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம தீனா என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த ஊர்ல ஒரு கோவில் யானை வந்திருக்கும். நம்ம இந்த யானையை வச்சு நம்ம தாத்தாவை கொண்டுடலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்க டயத்துல அந்த யானை பார்க்கனே கூட்டு வந்திருப்பாரு. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த யானைக்கு முன்னாடி ஒரு வேட்டை போட்டுட்டு அந்த யானையை கொஞ்சம் மிரண்டு போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தாவையும் கொண்டுண்டா சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி வேட்டும் போடுறாங்க. ஆனால் அந்த யானை எதுவுமே பண்ண மாட்டுது. இதெல்லாம் என்ன யானை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல தான் அந்த யானை பார்க்கன்னு சொல்றான். என்னோட யானை கிட்டத்தட்ட 100 இதுக்கு மேலே அட்டன் பண்ணியிருக்கு, அதனால அதுக்கு வேட்டே ஒரு பயம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் என்னடா யானை அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த யானையும் மதம் பிடிச்சு மறுபடியும் வருது. அப்போ தான் நம்ம தாத்தாவும் அந்த யானைக்கு முன்னாடி போனது மட்டும் இல்லாமல் அந்த யானையை கொஞ்சம் யானைகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த யானையை சொன்னது ஃபுல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாகனை கூப்பிட்டு இனிமேல் இந்த மாதிரி அந்த யானையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி, நீ உன்னோட பாகன் சொல்றது நீ கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த யானையும் தலையாடிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த யானையும் போகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஊர் மக்களும் ரொம்ப அதிர்ச்சியா, நீங்க இது மாதிரி என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் 40 வருஷமா சர்க்கஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். புலிகளோட வாயில கழுத்த வருது, அது மட்டும் இல்லாமல் யானைகள் கூட ரொம்ப அன்பா பழகுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சர்க்கஸ் வேலை தான் நான் இதனால பார்த்துக்கிட்டு இருந்தேன் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த தாத்தா வீட்டுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பயந்து அந்த தாத்தாட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த நாள் நம்ம ஹீரோயினே வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட்டையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு உன்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம தாத்தாவும் அவர் கையில் பைசா வாங்கி கொடுத்துட்டு சரி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களே வழி அனுப்பி வைக்கிறாரு. கோயிலுக்கு போனது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினி தாத்தா நல்லவன் நினைச்சிக்கிட்டு இருக்க. அவன் நல்லவனே கிடையாது, எங்களை ஃபுல்லாமே நல்லா வேலை வாங்கிக்கிட்டு அந்த பைசா ஃபுல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாத்தாவே தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாதுரா, அவர் உனக்காண்டி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தே, அதுக்கு பைசா அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஊர்ல இருக்கிற எல்லாத்துட்டையுமே பைசா வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆசிரமத்தில் இருக்கிற அந்த மக்கள்கிட்டயுமே கொஞ்சம் பைசா வாங்கி வச்சிருக்காரு. அந்த டயத்துல தான் அவர் அங்க இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருப்பாரு. அந்த டயத்துல அந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆயிரும். அந்த சிங்கத்தை அனுப்பின வீடியோ அங்க இருக்கிற பெரிய அதிகாரி ஒருத்தவங்க பார்த்திருப்பாங்க. அதனால அவரை கூப்பிட்டுட்டு பேரனுக்கு கண்டிப்பா அந்த சீட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் உனக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட்டையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட மனசும் கொஞ்சமா அப்படியே கரைய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் எதுவுமே நம்ம தீனாக்கு தெரியாது பாத்தீங்களா. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வீட்டுக்கு இல்லாத இடத்துல அந்த தாத்தாவை கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம தீனாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அந்த தாத்தாட்டையும் கொஞ்சம் நல்லா பழகிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் வெளியே போயிற டயத்துல நம்ம தீனா நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. ஆனா போனை எடுக்கல. நம்ம ஹீரோயின் அப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்த டயத்துல அந்த போனை எடுக்கிற டயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீனாவும் இந்த மாதிரி தாத்தாவை நம்ம கொல்றதுக்கு ஒரு பிளான் போட்டாச்சு. அந்த மாதிரி ஊருக்குள்ள காட்டுக்குள்ள யானை சுத்திக்கிட்டு இருக்கு, அதனால காட்டுக்குள்ள யாருமே போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு ஊர்ல இருக்கலாம் தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. நம்ம இதான் சரியான டைம், அந்த தாத்தாவை கூட்டு போயிட்டு கொண்டுடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நியூஸ் ஃபுல்லாமே நம்ம ஹீரோயின் கேட்டு அதிர்ச்சி ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சரி தாத்தாவை நம்ம போய் கூட்டு வந்துடலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயோட வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, தாத்தா அங்க இருக்க மாட்டாரு. ஆசிரமத்துல புதுசா ஒரு கட்டணம் கட்டியிருப்பாங்க பார்த்தா, அதை திறக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோத்தை போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தாத்தாவும் போயிருப்பாரு. சரி நம்ம போயிட்டு அந்த தாத்தாவை மறுபடியும் போய் கூட்டு வரலாம் சொல்லிக்கிட்டு அந்த ஆசிரமத்தை நம்ம ஹீரோயினும் வேமா போறாங்க. அந்த இடத்துல அந்த ஆசிரமத்துக்கு வந்த கலெக்டரும் சரி இதை வெட்டுறதுக்கு நீங்க தான் தகுதியான ஆன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயிட்ட அந்த கத்தியும் கொடுத்து அந்த ரிப்பனையும் கட் பண்ண சொல்றாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பலாரண ஒரு அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி தாத்தாவை கொல்றதுக்காண்டி தான் நீங்க இருந்து அவரை கூட்டு போனேடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டு ஆமா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம தாத்தாவும் நானும் வயசான ஆளுதான், நானும் சாகணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் சாகிறது மூலமா நீ நல்லா இருப்பேன்னா நான் கண்டிப்பா செத்து போறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ இந்த பெயிண்ட் அடிக்கிற டயத்துல என் கூட வந்து தாத்தா அப்படின்னு சொன்ன பாத்தியா, அப்பவே உன் கண்ணில் நான் ஒரு இயக்கத்தை பார்த்தேன்டா, அதனால தான் நான் உன் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்படி நம்ம ஹீரோவும் போயிருந்தாரு. அப்படியே இங்க கட் பண்ண அதுக்கடுத்த நாள் நம்ம தாத்தாவும் அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சரக்கையும் குடிச்சிட்டு அவரும் படுத்து கிடக்காரு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம சரி
சரி தாத்தா எங்கடான்னு சொல்லிக்கிட்டு நம்ம தீனாட்ட கேட்க நம்ம தீனாவும் நல்லா அங்க இருக்கிற அந்த கட்டில படுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம போனது மட்டும் இல்லாம தாத்தா எங்கடா அப்படின்னு கேட்க நான் வந்துட்டு அவர் வந்துட்டு காவல் காக்கலாம் சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த தீனாட்டையும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் உனக்கு எந்த கவலையுமே இல்ல மச்சான், அந்த தாத்தாவும் இறந்து போயிருவாரு, நம்மளும் கண்டிப்பா அந்த 4 லட்சத்தை வாங்கிடலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி நான் வந்து காட்டுக்குள்ள போயிட்டு தாத்தாவை காப்பாற்ற போறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் காட்டுக்குள்ள ஓடுறாரு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே தாத்தா காட்டுக்குள்ள போற விஷயம் தெரிஞ்சிருது. அவங்களும் அந்த காட்டுக்குள்ள வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோவும் காட்டுக்குள்ள போயிட்டு அவங்க தாத்தா பேரை சொல்லி அவரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த தாத்தா எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அந்த தாத்தாவும் அங்க ஒரு பெரிய குழிக்குள்ள அடிபட்டுட்டு எங்கேயுமே எந்திரிக்க முடியாம அவரும் அந்த குழிக்குள்ள படுத்து கிடக்காரு. அந்த நேரத்துல தான் அங்க சுத்தி வந்த யானைகள் ஃபுல்லாமே அந்த தாத்தாவை கொல்றதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் தாத்தாவை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அதை திசை திருப்பறதுக்காண்டி நம்ம ஹீரோவும் தனியா ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த யானையும் பின்னாடியே வந்துகிட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் அந்த ஊர்ல இருக்கிற மக்களை ஃபுல்லாமே அந்த யானையை விரட்டுறதுக்காண்டி ஃபுல்லாமே வேட்டெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த யானையை கொஞ்சமா தப்பிக்காம அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் ஒரு தீப்பந்தத்தை ஹீரோட்ட கொடுத்துட்டு அந்த யானையை இதை காமிச்சு நீ தப்பிச்சுக்கிட்டு வந்துடுறான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த தீப்பந்தத்தோட அப்படி நின்றுக்கிட்டே இருக்காரு, எங்கேயுமே நகல மாட்டாரு. அந்த யானையும் வேகமா முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் எங்கேயுமே நகலாம அப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த தீப்பந்தத்தை கொண்டு போனது மட்டும் இல்லாம அங்க ஒரு தேன் கூட ஒரு தீப்பந்தத்தை போட்டது மட்டும் இல்லாம அந்த தேனீக்கள் ஃபுல்லாமே அந்த யானையை ஃபுல்லா கடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த யானையை அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. அந்த தாத்தாவை குழிக்குள்ள வேகமா விழுந்து காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவரையும் நடக்க வச்சு வெளியே கூட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல மக்கள் ஃபுல்லாமே அந்த தாத்தாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினும் அந்த தாத்தாவை பார்த்துட்டு நம்ம ஹீரோவையும் பார்த்துட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்க கட் பண்ண சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து வேலை கிடைச்சிரும். அதனால அந்த யூனிஃபார்மோட ஊருக்குள்ள வந்துகிட்டு இருப்பாரு. ஊர் மக்கள் ஃபுல்லாமே என்னப்பா நைட் ஷிஃப்ட் அப்படின்னு கேட்க ஆமா நைட் ஷிஃப்ட்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தீனாவை என்ன சொல்ல கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்லா வந்துட்டோம்ல, இப்பவும் உங்க தாத்தா வந்துட்டு என்னை வந்து விறகு வெட்ட விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ உனக்கு வந்து அவ்வளோ ரோசா இருந்தா நீ வந்து வீட்டு விட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற விறகை நம்ம தீனா கீழே போடுறாரு. ஏன்டா ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட உருப்படியா பார்க்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தாத்தாவும் மறுபடியும் பழைய மாதிரியே நம்ம தீனாவே திட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் நர்சிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களும் வெளியே வராங்க. வந்தது மட்டும் இல்லாம சரி வீட்டில் வந்து பாப்பா இருப்பா, அவளுக்கு வந்து உப்பு இல்லாம சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன், அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருங்க சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட்டையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீனாவை பார்த்துட்டு பாப்பா வந்துட்டு அப்பப்போ தொட்டு பாரு, ஏதாச்சும் யூரின் கிரீன் போயிட்டானா அவளுக்கு வந்து ஜட்டில மாத்தி விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நம்ம தீனாவை கலாய்ச்சிக்கிட்டு சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல தான் அங்க ஊர்ல இருந்த ஒரு அரசியல்வாதியும் ஒரு வாக்குறுதி கொடுக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யானை மிதிச்சு யாரும் இறந்தாங்களா 4 லட்ச ரூபாயில இருந்த அந்த உதவித்தொகை வந்து இப்போ வந்து 8 லட்ச ரூபாய்க்கு மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அரசியல்வாதியும் ஒரு அறிக்கையை விடுறாரு. அப்படியே படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.